தமிழ் சினிமால பல ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. பட் ஒரு சில நடிகைகள் மட்டும் தான் மக்கள் மனசுல இன்னும் இடம் பிடிச்சிருக்காங்க. அந்த வகையில நடிகை ராதிகா சரத்குமார் அதுல ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க இன்னைக்கு தன்னுடைய 63வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. நம்ம சேனல் சார்பா அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். 1978ஆம் ஆண்டு பாரதி ராஜாவினுடைய கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவ தான் ராதிகா. அதன் பிறகு பல திரைப்படங்கள் நடிக்கிறாங்க. குறிப்பா ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோட சேர்ந்து பல திரைப்படங்களை வெற்றி படங்களா கொடுக்குறாங்க. தமிழக மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஹீரோயினாவும் வலம் வராங்க. அவங்க நடிச்சதுல கிழக்கு சீமையிலே, நல்லவனுக்கு நல்லவன், மூன்று முகம், இந்த மாதிரி பர்டிகுலரா முத்திரை பதித்த திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. சூரிய வம்சம் மாதிரியான திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ராதிகாவால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்பவுமே அந்த மீம் டெம்ப்ளேட்லாம் இந்த 2K கிட்ஸ் கூட அவங்கள வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னும் போது உண்மையிலேயே அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க. அதன் பிறகு சின்ன திரைக்கு வராங்க. சின்ன திரையிலும் பல சீரியல்ஸ் பண்றாங்க. வாணிராணி, அண்ணாமலை, இந்த மாதிரி பல சீரியல்ஸ்ல நடிச்சு மக்கள் மத்தியில ஒரு நீங்கா இடம் பிடிக்கிறாங்க. சரி, அப்பதான் ஹீரோஸ் கூட பண்ணிட்டாங்கப்பா, இப்ப இருக்க ஹீரோஸ் கூட பண்ணிருக்காங்க, அதுவும் பண்ணிருக்காங்க. விஜய் அவர்களோட, அஜித் அவர்களோட, சிவகார்த்திகேயனோட, தனுஷ் அவர்களோட, இந்த மாதிரி பல நடிகர்களோட அம்மாவா நிறைய படங்கள்ல அம்மாவா கலக்கி இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான அம்மா கேரக்டர் வேணும்பா அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே ராதிகாவை தான் கண்ணை மூட்டு சொல்ல முடியும். இந்த மாதிரி பல சாதனைகளை அவங்க தமிழ் சினிமால பண்ணியிருக்காங்க. அது முடிச்சுட்டு அப்படியே அரசியலுக்கு வராங்க. 2006ஆம் ஆண்டு அதிமுகவில் இணையறாங்க. அதன் பிறகு சில காரணங்களால புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அவங்க கட்சி விட்டு நீக்கிறாங்க. அதன் பிறகு சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை 2007ஆம் ஆண்டு தன்னுடைய கணவர் சரத்குமாரோட சேர்ந்து தொடங்குறாங்க. அதன் பிறகு கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைகிறாங்க. இந்த மாதிரி அரசியலும் சரி, சினிமாவிலும் சரி, தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சவங்க தான் ராதிகா சரத்குமார். அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பா மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னும் பல சாதனைகளை அவங்க சினிமாவிலும் அரசியலும் பண்ணணும் அப்படின்னு நம்ம சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி.